வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு 8 மார்க் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? மெத்தட் ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தட் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் சிஸ்டம் AX = B. ஸோ சில டைம் இந்த AX = Bலாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? given by, ஸோ உங்களுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு AB எதுன்னு எழுதணும். ஸோ A வந்து எதுனா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -1. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் 3, 2, நெக்ஸ்ட் -2, 4. இதுதான் A வேல்யூ. நெக்ஸ்ட் B வேல்யூ, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்குதான் B வேல்யூ. என்னென்ன இருக்குது? 4, 1, 3. ஓகேங்களா? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே Bயில் வந்துடும். நம்ம ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும், A டிரான்ஸ்போஸ் A கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் A டிரான்ஸ்போஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம். நெக்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படி எழுதிங்க. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன். இப்போது ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? So 1 into 1, 1, 3 3s are 9, -2 into -2 +4. Next, இப்போ second row எடுத்து first column, -1 into 1, -1, 2 3s are 6, 4 into -2, -8. ஓகேங்களா? இப்போ அடுத்தது second columnக்கு போவோம். first row எடுத்து second column, second row எடுத்து second column பண்ணனா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வரும். இப்போ 1 + 9, 10, 10 + 4, 14. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 5 - 8 -3, அப்புறம் -1 -8 வந்து -9, -9ல் 6 போயிடுச்சுன்னா -3, 1 + 4 5, 5 + 16 21. ஸோ நம்மளுக்கு ஸ்டெப் 1 உடைய ஆன்சர் கிடச்சிச்சு, A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B மேட்ரிக்ஸ். A டிரான்ஸ்போஸ்னால் A மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், B மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. B மேட்ரிக்ஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் இருக்குது, 4 1 3. அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், 1 4s are 4, 3 1s are 3, -2 into 3, -6, -1 into 4, -4, 2 into 1, 2, 4 into 3, 12, 4 + 3 7, 7ல் 6 போயிடுச்சுன்னா 1, 2 + 12 14, 14ல் 4 போயிடுச்சுன்னா 10. இதுதான் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B மேட்ரிக்ஸ்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, A டிரான்ஸ்போஸ் A X = A டிரான்ஸ்போஸ் B ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A என்ன கண்டுபிடிச்சோம், அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்னா x1 x2 கொஷினில் கொடுத்துருக்கிற அந்த வேரியபிள்ஸ். A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B என்ன கண்டுபிடிச்சோம், 1 10. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன். 14 into x1, 14x1, -3 into x2, -3x2 equal to 1, -3 into x1, -3x1, 21 into x2, 21x2 equal to 10. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ கேல்குலேட்டரில் இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு x1 x2 ஆன்சர் கிடச்சிரும். இப்போ கேல்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மோட் பட்டனை ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குது, x1 x2 2 தான் இருக்குது. ஸோ 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க, 14 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் -3 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் -3 ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 21 ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 10 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆன்சர் கிடச்சிரும், 0.17894. ஒரு 5 நம்பர் தான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆன்சர் கிடச்சிரும், 0.50175. ஸோ x1 x2 ஆன்சர் என்ன வந்திருக்கு, 0.17894. x1 ஆன்சர் 0.50175. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 நம்ம வந்து எரர் கண்டுபிடிக்க போகிறோம். B minus AX, அதுக்கு தான் ஃபார்முலா. ஸோ B மேட்ரிக்ஸ் 4 1 3 எடுத்து எழுதுங்க, மைனஸ் A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க, X மேட்ரிக்ஸ் x1 x2. சரி,
ஃபர்ஸ்ட் இந்த 413 அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இந்த x1 x2 இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதுங்க. இந்த x1 x2 வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர், x1உடைய ஆன்சர் x2உடைய ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 413 எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் 1 into this one அதே தான் வரும், -1 into this number அதே தான் மைனஸில் வரும். 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்க கேல்குலேட்டரில், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். 2 into இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். நான் கேல்குலேட்டரில் தான் போட்டேன், நீங்களும் போட்டு செக் பண்ணுங்கள். 2 into this number இது வரும், 4 into this number இந்த வேல்யூ வரும். இப்போ கேல்குலேட்டரில் இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், இந்த ஆன்சர் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், இந்த ஆன்சர் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இப்போ நார்மல் சால்விங் தான். 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 4 + 0.32881 வரும், 4.32281. நெக்ஸ்ட் 1 மைனஸ் 1.54032 வரும். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆன்சர் வரும், கேல்குலேட்டரில் பண்ணுங்கள், -0.54032. நெக்ஸ்ட் 3 மைனஸ் 2.36488 என்ன வரும், ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.63512 வருது. இது வரைக்கும் நம்ம b மைனஸ் ஏஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எரர் கண்டுபிடிக்கணும்னா அதோடைய நாம் வேல்யூ எடுக்கணும். ஸோ இந்த நாம் வேல்யூ எப்படி எடுக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 3 வேல்யூஸும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பர். ஓகேங்களா. சரி, இப்போ உங்கள் கேல்குலேட்டரில் இந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு பவர் சிம்பிள், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், போட்டு 2 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி இந்த வேல்யூ வரும், இதுக்கும் இந்த வேல்யூ வரும். கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வருது. ஸோ இது ரூட் எடுத்திங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 4ல் வந்துட்டாலே ஓகே தான். ஓகேங்களா. ஸோ நார்ம் ஆஃப் b மைனஸ் ஏஎக்ஸ் எரர் கண்டுபிடிச்சாச்சு, 4.4025. ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்ன பி என்னன்னு எடுத்து எழுதணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பி ஈக்குவலைஸ் பண்ணி x1 வேல்யூ x2 வேல்யூ கண்டுபிடிக்கணும், எரர் கண்டுபிடிக்கணும். அதோட ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.